உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். தன்னை ஒரு முறை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்தால் ஒரு தமிழக மீனவனையும் தொட விடமாட்டேன் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் தூத்துக்குடி வேட்பாளர் ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக், திருச்செந்தூர் வேட்பாளர் ஒபிலியா, ஸ்ரீவைகுண்டம் வேட்பாளர் சண்முகசுந்தரம், ஒட்டப்பிடாரம் வேட்பாளர் அனுஷியா ஆகியோரை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். தூத்துக்குடி அண்ணா நகரில் திறந்த வேனில் நின்றபடி விவசாய சின்னத்தில் வாக்கு கேட்க அவர் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது பேசிய சீமான், தன்னை ஒருமுறை முதல்வர் நாற்காலியில் அமர வைத்தால் ஒரு தமிழக மீனவனையும் தொட விடமாட்டேன் என்றும், நமது மீனவ மக்களை வைத்து நெய்தல் மீனவ படையை கட்டுவேன் என்றும் கூறினார். கள்ளை தடை செய்பவர்களை நாம் தடை செய்து தோற்கடிக்க வேண்டும் என்றும் சீமான் கேட்டுக் கொண்டார். தொடர்ச்சியாக எல்லை தாண்டி வருகிறான் என்று சிங்கள அரசு சொல்கிறது. கேரள மீனவன் எல்லை தாண்டி போகிறானா இல்லையா? போகிறான். ஏன் அவன் கைது செய்யப்படவில்லை, சுடப்படவில்லை? ஏன்? மலையாளி அங்கே தலைவனாக இருந்து ஆள்கிறான். அவன் மண்ணை, அவன் மக்களை உயிருக்கு மேலால் நேசிக்கிற ஒருவன் அங்கே தலைவனாக இருக்கிறான். இங்கே நான் செத்தால் என்ன, என் அக்கா சிந்திச்சு தாலியாத்தால் என்ன, அவன் பதவியில் இருந்தால் போதும் என்பவனை நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு முறை நான் வணங்குகிற என் திருமுருக பெருமான் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். என் தாய் வீரமா காந்தி மீது, எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவிப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் உயிர் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். ஒரு முறை மகனை நீ முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரவை. எவனாவது ஒருவன் என் மீனவனை தொட்டால், இரவில் தொட்டால் காலையில் பதவிகளேறி, காலையில் தொட்டால் மதியத்தில் பதவிகளேறி தொட மாட்டான். அந்த பதவியில் இருப்பான். நல்ல ஆத்தாளுக்கும் அப்பளுக்கும் தந்த தமிழன் எவனை தொட்டால் தூக்குவான் தமிழன் என்பது அவனுக்கு தெரியும். எத்தனை முறை சொல்கிறேன், ஒரு வாய்ப்பு நான் ராணுவம் கட்டுவேன், மக்கள் படை என் மீனவ சொந்தங்களை வைத்து நெய்தல் படை கட்டுவேன். சிரித்தாய் பினராயி விஜயன், அதே உடையை கட்டினாய், ரசித்தாய். சொல்வான் உன் மகன் என்பதனாலே நீ சிரிக்கிறாய். கோஸ்ட்காரன் போட்டான், அதை நெய்தல் படை என்று கட்டுகிறேன். அது வேஸ்ட்காராகிவிட்டது. என் படை காக்கமாடா, என் மீனவனை காக்கும். மீனவர்களையே எடுப்பேன் 5000 6000 வீரர்களை பயிற்சி கொடுப்பேன். எடுப்பேன். படிப்பு தகுதியா கேட்க மாட்டேன், உயரம் உருவத்தை பார்க்க மாட்டேன். நீங்க தெரியுமா, படகோட்ட தெரியுமா? தெரியும்னா வா படக்கி. உலகத்தில் தலை சிறந்த பயிற்சியை கொடுத்து விலை உயர்ந்த ஆயுதங்கள் கொடுத்து கப்பல்ல ஏற்றுவேன். படகுல தொட்டானா தூக்குடா. சர்வதேச பிரச்சனையாக்கு எங்கள் பாரம்பரிய பழக்கம் சாவது என்று ஆகிவிட்டால் சண்டையிட்டு சாவு.